இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஒரு கிராம் ஒன்றுக்கு குறைந்தபட்ச வட்டியில் ஒரு கிராம் ஒன்றுக்கு 4505 ரூபா முதல் 4525 ரூபா முதல், அதாவது ஒரு சவரனுக்கு 36,200 வரைக்கும் தரப்படுகிறது. மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த குறைந்த வட்டியில் வெறும் 74 பைசா, 74 பைசானா 8.85 இது வந்து நம்ம கொடுக்குறோம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் உங்களை அன்புடன் அழைக்கிறது. சொல்லுங்கம்மா. ஒரு கிராமுக்கு வந்து 4505 ரூபா முதல் 4600 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம்மா. சவரனுக்கு வந்து 36,200 கொடுக்குறோம். வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 74 பைசா. 1 லட்சம் வாங்கினீங்கன்னா 740 ரூபா. பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா 8.85 வரும். 8.85 வருமா. நீங்கள் 1 லட்சம் வாங்கினா 740 ரூபா. அதனால் ப்ராசஸிங் சார்ஜ் கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இதில் இந்த ப்ராசஸிங் சார்ஜுன்னு சொல்கிறப்போ ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. 1 லட்சம் வச்சிங்கன்னா வந்து ப்ராசஸிங் சார்ஜே கிடையாது. 5 லட்சம் வரைக்கும் போனால் ஒரு 600 ரூபா வரைக்கும் போகும். அதுக்கு வந்து நீங்கள் உதயம் ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஈசா மையம் இந்த நெட்டு சென்டரில் நீங்கள் அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்பர் வந்துச்சிங்கன்னா அந்த நம்பரில் வந்து நாங்கள் அந்த ஸ்கீமில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் இருக்காது. ஓகே, அப்ரைஸ் சார்ஜஸ் உண்டு, ஆனால் ப்ராசஸிங் சார்ஜ் 1 லேக் வச்சிங்கன்னு வச்சுங்க ஃப்ரீ. 5 லேக்ஸ் வரைக்கும் ஒரு 600 ரூபா தான். இதை நீங்கள் உடனே வந்து ஏன் தெரிவிக்கிறேன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நம்ம மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப வந்து பெருமையாக வந்து மக்களுக்கு தெரிவுபடுத்துறது. அதனால் வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டரு, இந்த ப்ரௌசிங் சென்டர் பாருங்கள், நெட் சென்டரு ஈசா மையத்துக்கு போயிட்டு நீங்கள் அழகாக போயிட்டீங்கன்னா ஆதார் கார்டு அங்கே போகிறப்போ எடுத்துகிட்டு போய் ஒரிஜினல் ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பாஸ்புக்கு எந்த பேங்க்கில் வச்சுருக்கோ அந்த பாஸ்புக், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஓடிபி நம்பர் சொல்லுவாங்க. ஆதார் நம்பர் எது இணைச்சிங்களோ அது ஓடிபி நம்பர் சொல்லுவாங்க. அதை இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே அது வேலை முடிஞ்சிடும். அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நகையை வச்சு இங்கே வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் இதை வந்து பயன்பெறணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். 74 பைசா தான் வட்டி. இதை தவிர்த்து வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. அதாவது என்ன தெரியுமா, லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. லாக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம். இன்சூரன்ஸ் வேணால் இருக்குது. விபத்து காப்பீடு ஒன்று இருக்குது. விபத்து காப்பீடுன்றப்போ அந்த விபத்து காப்பீடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நிமிஷம் பாருங்கள். இந்த பாருங்கள், விபத்து காப்பீடில் குறைந்தபட்சம் 5 லட்சம் இருக்குது. 5 லட்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, 20 லட்சம் இருக்குது. அதில் இந்த விபத்து காப்பீடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி, அதாவது அகால மரணம் அடைந்த பாம்பு கிடைச்சா கூட வந்து இந்த இதுக்கு இன்சூரன்ஸு கவர் ஆகுது. அதனால் நீங்கள் உடனே வந்து இதில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். 18 வயசு மேலேருந்து இருக்குது. இது 18 வயசுலேருந்து அதுமாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து 70 வயசு வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் ஒன்று சொல்லிட்டேன். அப்புறம் பென்ஷன் திட்டமும் இருக்குது. நம்ம இந்தியன் பேங்க்கில் தான் நம்ம வேலை செய்கிறோம். அதனால் நமக்கு எல்லாம் பேங்க்கில். உங்களுக்கு என்னப்பா, பேங்க்கில் தான் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பென்ஷன் வருது, எங்களுக்கெல்லாம் எப்படிப்பா ப்ரைவேட்? அதுக்கு தான் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் உங்களுக்கு வந்து தெரிவிக்குது. என்னன்னா 18 வயசு மேலே வந்து இன்னும் இது பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்க, அது 70 வயசு வரைக்கும் இருக்குது. எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க இருக்குது. அதை நீங்கள் வந்து அந்த கிளை மேலாளரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்னேனே உதயம் ஆதார் கார்டுன்னு சொன்ன பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த நகல் தான் இது. இதை பாருங்கள், இது வேறு ஒருத்தர் இது அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறார். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் உதயம் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கியா. இந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நகைக்கடன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ராசஸிங் சார்ஜ் அதிகமாகிடும். இது இல்லைன்னா ப்ராசஸிங் சார்ஜ் உண்டாகும். அதனால் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வச்சு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆதார் கார்டு வச்சு 10,000 எடுத்துக்கலாம், 25,000 வரைக்கும் போடலாம். பாஸ்புக்கே தேவையில்லை, அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் போதும். ஏன்னா கஷ்டங்க வருவாங்க, திடீர்னு வருவாங்க, ஏடிஎம் இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இதை வந்து நீங்கள் நேராக வந்து ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க, அங்கே பேங்க்கில் அது ஒவ்வொரு கிளையிலையும் இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு வந்து பென்ஷன் சொல்லிட்டேன், லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா கூட உடனே அக்கௌண்ட் எங்கே இருந்தாலும் சரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வச்சுருவோம். சிபிஎஸ், அதாவது வேறு ஐஓபி பேங்க் கிளை எதனா இருந்துச்சுன்னா அந்த அதை வச்சு இங்கே வந்து
நாங்கள் லோன் கொடுக்குறோம். எது வேணாலும் நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். கார் ஃபெசிலிட்டி உண்டு, கார் லோன் வேணாலும் வாங்கிக்கலாம். எஜுகேஷன் லோன் இருக்குது, ஹவுசிங் லோன் இருக்குது, அப்புறம் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, அது சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஸ்கீம் ஒன்று, அதாவது நகை வைக்கிறப்போ வந்து என்ன தெரியுமா, சிபிஎஸ்ன்றது வேறு பிரான்ச்சு ஐஓபி, அந்த ஐஓபி இருக்குது. இங்கே வந்து அக்கௌண்ட் இல்லைனா ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொன்று பிஸ்னஸ், அது சொல்ல மறந்துட்டேன், கரண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி உடனே உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணி உங்களுக்கு வந்து லோனு கூட வாங்கலாம். கரண்ட் அக்கௌண்ட்டில் லோன் வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வேண்டவங்க அது கூட வந்து வாங்கிக்கலாம். ஐடி ஃபைல் பண்ணியிருந்தால் கிரெடிட் கார்டு உடனே உங்களுக்கு வந்து வாங்கி தரப்படும். பிஸ்னஸ் லோன் வேணும்னா எது வேணாலும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை தொடர்பு கொள்ளுங்கள், கிளை மேலாளரை தொடர்புங்க. மறுபடியும் சொல்கிறேன், நகைக்கடை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் உங்களை அன்புடன் அழைக்குது. தினசரி நகைக்கடன் டெய்லி உண்டு. அதாவது காலை இங்கே இருப்பேன், மாலை அங்கே இருப்பேன், 2 இடத்துலையும் இருப்பேன் நான். நீங்கள் எந்த பிரான்ச்சில் இருந்தாலும் நகை வந்து இங்கே வச்சு தரப்படும். ஒரு கிராமுக்கு வந்து 4505 ரூபா முதல் 4525 ரூபா முதல், சவரனுக்கு 36,200 கொடுக்குறோம். 8.85னா பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா 74 பைசா. 1 லட்சம் வச்சிங்கன்னா 740 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். அதனால் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் சேர்ந்து பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது இடையில ஹெல்மெட்டு வந்து அவசியம். நம்ம தலைக்கவசம் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் வந்து தவறாமல் இது பண்ணிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 4 வாட்டி எனக்கு இதே மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. ஹெல்மெட் போட்டதுனால நான் தப்பிச்சேன், இல்லைனா வந்து அந்த இது வந்து எனக்கே இதாகிடும், என்னன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. விபத்து காப்பீடு இதெல்லாம் மறக்காமல் போடுங்க. எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, ஆட்டோ, எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அன்றைக்கி ஒரு சம்பவம் பார்த்தேன், ஒரு நண்பர் இதுமாரி ஆகிட்டார். உண்மைதான், திருத்தணியில் ஒரு எங்கள் ரிலேட்டிவ் தான், வண்டியில் வந்திருக்காரு, ஹெல்மெட் போடாமல் வந்திருக்காரு. ஆட்டோ வந்து எதிர் சைடு மோதி தலை அப்படியே இதாகி ஸ்பாட் அவுட் ஆகிட்டார். இப்போது நான் அன்றைக்கே சொன்னேன், அது வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும், ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் பேங்க்லேயும் சரி, ஒரு எலக்ட்ரிஷியன், அவருக்கு நாங்கள் சொன்னோம், ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எலக்ட்ரிக் ஷாக் அடித்து அவர் இறந்துட்டார். இதுமாரி நான் இந்தியன் ஓவர்சீஸ் சில நலத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். அதுதான் கிளை மேலாளர் தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் பெறணும். அது நான் நம்பர் சொல்கிறேன், 9380412533. அப்ரைசர் மகேந்திரன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் உங்களை அன்புடன் அழைக்கிறது. நன்றி, வணக்கம். எங்கள் ஆன்மீக சித்தர், ஆன்மீக வெளிச்சம் இவர் தான். ஓகே, நன்றி, வணக்கம்மா. வணக்கம், நன்றிம்மா, வச்சிரும்மா, நாளைக்கு வந்துருங்கம்மா. ஓகே, தேங்க்யூ.